மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிறவி என்பது மிக்க மிக்க முக்கியமானது. எத்தனையோ பிறவிகள் ஆனதுக்கப்புறம், எத்தனையோ வகையான பிறவிகள் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த வகையான ஒரு பிறவி என்பது கிடைக்கும். ஒரு மனித பிறவி கிடைக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளவோ தகுதி என்பது வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மனித பிறவி என்பது கிடைக்கும். அதே போல் எத்தனையோ மனித பிறவியின் மூலம் அனைத்து அனுபவங்களும் பெறுவதற்கு அப்புறம் நமக்கு தியானம் என்பது அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு குருமார்கள் நமக்கு உதவி செய்வார். அப்போது வரைக்கும் எந்த உதவியும் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு பிறவியில் நாம் இருக்கும்போது நேரம் எல்லாம் வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்திக்க வேண்டும். எதற்காக பயன்படுத்திக்கணும்? நம்முடைய ஆன்ம வளர்ச்சி மற்றும் இந்த உலக நன்மைக்காக நம்ம மூலமா என்ன செய்ய முடியுமோ அது செய்யணும். இன்னைக்கு காலையில் ஸ்பிரிச்சுவல் இந்தியா மேகசின் எடிட்டர் திரு வேணுகோபால் அவர்கள் இந்த உலகம் விட்டு அதாவது அவருடைய உடல் விட்டு மேலே உலகங்களுக்கு பயணம் செய்தார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல்பட்ட இந்த ஆன்மீக சேவை என்பது இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். பத்ரிஜி அவர்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அந்த சேவை எல்லாமே செலுத்தார். பத்ரிஜி அவர்கள் வகை வகையான மொழியில் இந்த மேகசைன்ஸ் என்பது ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு என்பது கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் இந்தியா மற்றும் பிரமிட் லைட் அப்படின்ற 2 மேகசைனுக்கு திரு வேணுகோபால் அவர்களை எடிட்டராக பொறுப்பாளராக வைத்தார். எத்தனை புத்தகங்கள் படித்தா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தை சூட்ச்மமான சத்தியங்களை உணர்ந்து கொண்டு அந்த மேகசைனில் பிரிண்ட் பண்ணி இந்திய நாட்டுக்கு மட்டுமே இல்லாமல் வெளிநாட்டுகளுக்கும் அந்த மேகசைனை அமுச்சு நம்முடைய தகவல், தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம், பிரமிட் எனர்ஜி, சைவ உணவின் மகத்துவம், ஆன்மீக விஞ்ஞானம், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் இந்தியா மற்றும் பிரமிட் லைட் மேகசைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவர் பத்ரிஜி அவர்களின் மூலம் இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொண்டு ஃபைன் டியூன் ஆக்கி அந்த மேகசைன் எல்லாமே நடத்தார். ஒவ்வொரு மாதமும் பத்ரிஜி அவர்கள் ஹைதராபாத் வரும்போது அவர் செய்த ஃபைனல் எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பத்ரிஜி அவர்கள் கரெக்ஷன் பண்ணுவார். 4 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி கரெக்ஷன் பண்ணுவார் ஒரு மேகசைன். அது 10 வாட்டியும் சேர்த்து 2 நாளில் பண்ணுவாங்க. அது பத்ரிஜி அவர்களுடைய கெப்பாசிட்டி. பத்ரிஜி அவர்கள் மூலமாக அவர் ரெடியாக இருந்தாங்க. இந்த விஷயம், அதாவது சத்திய பிரச்சாரம் என்பது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்களை வாசித்து அந்த புத்தகங்களில் உள்ள சத்தியம் மட்டுமே எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு புனிதமான மேகசைன் ஸ்பிரிச்சுவல் இந்தியாவாக வளர்ந்து எத்தனையோ நாடுகளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆக்கி, மெடிக்கல் ரீசன் அது கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது, அவர் இந்த பூலகத்திற்கு வந்த செயல்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆக்கி இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு காரணத்துடன் காலமாயிருக்காங்க. அவருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த 7 மணி நேரத்தில் பண்ணுற இந்த மெடிடேஷனில் அவர் கூட ஏதாவது மெசேஜ் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண அவர் ஒரே ஒரு தகவல் தான் கொடுத்தார் எனக்கு. இத்தனை நாள் என்னுடைய முயற்சி எல்லாமே சத்தியத்தை 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் நான் இந்த பூலகத்திற்கு வந்தேன். அதற்கு தேவையான கைடன்ஸ் எல்லாமே பத்ரிஜி அவர்கள் மூலம் பெற்றேன். நான் செய்ய வேண்டிய சத்திய பிரச்சாரம் எல்லாமே பண்ணிவிட்டேன். எவ்வளவு சத்தியத்தை நான் அறிமுகம் 4 பேருக்கு பண்ணேனோ அந்த அளவுக்கு நான் சத்திய லோகத்திற்கு போக வேண்டியதற்காக தகுதி என்பது எனக்கு கிடைச்சது. நிறைய தியானம் செய்தார், நிறைய சத்திய பிரச்சாரம் என்பது செய்தார். அதற்காக அவருக்கு அந்த சத்திய உலகத்திற்கு போக
வேண்டிய ஒரு தகுதி என்பது கிடைச்சிருக்கு. அதற்கப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் வந்த இந்த பூலகத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே பண்ணிவிட்டீர்களா அப்படின்னும்போது, நான் பண்ணிவிட்டேன். சொல்லணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக நான் பண்ண வேண்டியது எவ்வளவோ அதுக்கு அதிகமாகவே நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய வேலை இருக்குதே இந்த பூலகத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிறைய அப்படின்னா நிறைய வேலை எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் பண்ணுறதுக்கான பர்மிஷன் எவ்வளோ கொடுத்திருப்பார்களோ அந்த அளவுக்கே நமக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பும் நான் பயன்படுத்தேன். அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக முடித்தேன். ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் இங்கே பூலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஒரு பூலகத்தில் ஒரு முத்துக்கள் மாதிரி, ஞான முத்துக்கள் மாதிரி. ஒவ்வொரு நொடியும் நமக்கு மிக முக்கியமானது. பூலகத்தில் எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாளும் அத்தனை நிமிடங்களும் அத்தனை நொடிகளும் மேலே போனதுக்கப்புறம் நமக்கு கணக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். யாருக்கு கணக்கு சொல்லணும்? நமக்கு நாமே சொல்லிக்கணும். இந்த கணக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எத்தனை பேருக்கு நம்ம தியான பிரச்சாரம் செய்கிறோம், எத்தனை அனுபவங்கள் நாம் பெற்றோம், எத்தனை பேர் சைவ உணவாளர்களாக மாற்றிவிட்டோம், எத்தனை பிரமிட்கள் கட்டிருக்கோம், தியானத்திற்கு சம்பந்தப்பட்ட எத்தனை ஆராய்ச்சிகள் நாம் செய்தோம். இந்த மாதிரி தான் இருக்கும் கணக்கு. நமக்கு கொடுத்த 50 வயசோ 60 வருடங்களோ 70 வருடங்களோ 100 வருடங்களோ இருக்கும். அந்த நேரத்தில் நாம் எப்படி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமோ அந்த வகையான உலகத்திற்கே நாம் போய் சென்றோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் என்பது மிக முக்கியமாக தவறாமல் செய்யணும். நம்ம முன்னாடி யார் இருக்கிறார்களோ அவரே நம்ம நண்பர்கள். அவருக்கு நாம் தியானம் மற்றும் சைவ உணவின் மகத்துவம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் போதும். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சத்தியத்தை எல்லாருக்குமே பகிர்ந்துக்கணும். இதுதான் நம்முடைய முக்கியமான வேலை இந்த உலகத்தில். எதற்காக இந்த முக்கியமான இதுவே செய்யணும் அப்படின்னா, நாம் வந்ததை இதற்காக. மீதி எல்லாமே கடந்த பிறவியில் முடிஞ்சிச்சு. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேரம் வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே ப்ரொக்ராஸ்டினேஷன் இல்லாமல் இன்றைய வேலை இனிக்கே முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நாம் எப்பவுமே இருக்கணும். நம்முடைய பார்வை எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தின் மீது மட்டுமே இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் இஸ் செகண்டரி. என்டர்டெயின்மெண்ட் என்பது அன்லிமிட்டெட், அது போயிட்டே இருக்கும். ஒரு வாட்டி அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்பி வெளியே வர முடியாது. சோல் இஸ் லூசிங் இட்ஸ் டைம். என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்ச நேரம். ஆனால் அந்த நேரத்தில் கூடவும் நம்முடைய பார்வை என்பது நோக்கத்தின் மீது மட்டுமே இருக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திரு வேணுகோபால் அவர் வந்து அந்த தகவல் எனக்கு கொடுத்தார், பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய முயற்சி. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.